ஒரு அரசுன்றது நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே செய்ய முடியுமா? அப்படி பாசிபிள் இருக்கா? அரசு ஏற்கனவே நிதி நெருக்கடின்னு ஒன்று இருக்கு, எல்லா துறையும் சிக்கல் இருக்கு. மாநில அரசு வந்து ஒன்றிய அரசு வந்து பட்ஜெட் ஒதுக்க மாட்டேன்றாங்க. இப்படி சிக்கல் இருக்கும் போது தனியார் மயமாக்குறது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அரசு தேவையில்லாத நீங்க அரசியலாக்குறது தான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன அரசியலாக்குறாங்க? எங்களுடைய உரிமை கேட்கறது உங்களுக்கு அரசியலா தெரியுது. நீங்க நிதி நெருக்கடிக்குதுன்னா வந்த நிதியெல்லாம் எங்க? எங்களுடைய வரி பணத்தை தான் வாங்குறீங்க. அந்த வரி பணம்லாம் எங்க? யாருக்கு கொடுக்குறீங்க? என்ன நீங்க தனியார் கிட்ட கொடுக்கறது தான் ஒரு நாட்டின் வளர்ச்சி, அதுதான் அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைங்க. ஒரு அரசு என்பது அந்த மக்களுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு, அந்த மக்களுக்கு முழுமையான ஒரு அரவணைப்பு எதுனா அந்த அரசு தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். அப்படி நீங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நிலைநிறுத்துவது, உயர்த்துவது எல்லாமே அரசுடைய கடமை தானே. ஸ்டாலின் வந்து போடுறாரு, மக்களுடைய நலன் வந்து அரசின் பொறுப்புன்னு போடுறாரு. மக்களுடைய நலன், அந்த துப்புரவு பணியாளருடைய நலன் பணி நிரந்தரம் செய்யறது தான், அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்கறாங்க. இன்னி வரைக்கும் அந்த போராட்டத்தில் போய் ஏன் மு.க. ஸ்டாலின் அவர் பார்க்கல? ஏன் பார்க்கல? அமைச்சர்கள் பாக்குறாங்களா? எந்த அமைச்சர் 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, நீங்க ஒத்துழைக்கிறது இல்ல அப்படின்றதால எந்த அமைச்சர் பாக்குறாங்க? இந்து அறநிலையத்துறை கே நேரா இருக்கட்டும், சேகர் பாபா இருக்கட்டும், அவங்க அமைச்சர் மாதிரி உங்களுக்கு கணக்கு தெரியலையா? இந்து அறநிலைய அமைச்சருக்கும் இந்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதுக்கு யாரு அத்தாரிட்டி பர்சன்? கே.என். நேரு. அவர் வந்து ஒரு டைம் தான் போனதா சொல்றாங்க. சரி, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி என்ன சொல்றாங்க? இது அரசனுடைய கொள்கை முடிவு அப்படின்னு சொல்றாங்க. மக்களுக்கு என்ன முடிவு சொல்றீங்க?